வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஆரோட பிவைக்யூ. ஸோ இப்போ ஐஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. என்னென்னா எந்த கண்ட்ரியை பற்றி ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும், இப்போ இந்தியா பாகிஸ்தான், இந்தியா யூஎஸ்ஏ, இந்தியா சைனா அப்படின்னு எடுத்தாலும் அதில் 5 மேஜர் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஜென்ரலாக அதை வந்து மெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் மிலிட்ரி, எக்கனாமி, டெவலப்மெண்ட், கல்ச்சர், ஸ்ட்ராட்டஜிக், ஹெல்த், என்விரான்மெண்ட், ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டை வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்ஷன். ஸோ எம் ஃபார் மிலிட்ரி, இ ஃபார் எக்கானமி, டி ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ஐ ஃபார் I is not, S for strategic, so H for health, E for environment. ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணுவோம். எந்த கண்ட்ரியோடு எடுத்துக்கிட்டாலும் இந்த அப்ரோச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இஃப் த லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸ் வேர் ஏஷியாஸ் growth story, the next few decades are expected to be Africa's. So first half of the question, if the last few decades were Asia's growth story, the next few decades are expected to be Africa's. In the light of this statement, examine India's influence in Africa in recent years. So actually வந்து ஃபஸ்ட்டு ஏஷியாவோட க்ரோத் ஸ்டோரியாக இத்தனை வருஷமாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்காவோட க்ரோத் மீன்ஸ் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெமெண்டஸாக டெவலப் ஆக போகுது. ஸோ அதில் இந்தியா ஆஃப்ரிக்காவுக்கு உண்டான ரிலேஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து பர்டிகுலர் கண்ட்ரியை மீன் பண்ணி தான் எப்பயுமே வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, இந்தியா யூஎஸ்ஏ, இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப்பில் தான் கொஷின்ஸ் வரும். பட் ஆஃப்ரிக்காவை பொறுத்தவரையும் காண்டினென்ட் பேஸில் தான் கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிவைக்குமே ஆஃப்ரிக்கா அந்த பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட இன்ட்ரொடக்ஷன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் வித் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று அப்படி இல்லை. ஸோ நாம் ஆரம்பிச்சிலேருந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸை வந்து கலோனியலிசத்தை ஒழிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ டீகாலனைசேஷனுக்காக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமிக்கல் பார்ட்னர்ஷிப், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மினரல், எனர்ஜி ரிசோர்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து யார் கூட பார்ட்னர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவோட பார்ட்னர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். அப்படி இல்லையா Asian growth story last few decades that was result in rapid economic transformation on strategic reform, demographic advances and technological advancement. Africa becomes next. ஸோ ஏஷியன் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரலாக ஏஷியன் க்ரோத் ஸ்டோரினா என்ன? ரேபிட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெமோகிராஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இதே தான் என்ன சொல்ல போகிறோம்? ஆஃப்ரிக்காவோட க்ரோத் ஸ்டோரியை ஃபியூச்சரில் இருக்க போகுது. ஸோ ஆஃப்ரிக்கா பிகம்ஸ் நெக்ஸ்ட். இந்தியா ஹஸ் ஸ்ட்ரென்தன்ட் இட்ஸ் ரோல் இன் கீ பேராமீட்டர்ஸ் இன் த கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவோட கண்ட்ரி டெவலப்மெண்ட்டில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸஸ் ஆன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கா. ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக கொடுக்குறோம். என்னது ஏஷியாஸ் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸ் அப்படின்னா என்னது? ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இதே தான் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஃபியூச்சரில் ஆஃப்ரிக்காலையும் நடக்க போகுது. ஸோ ஆஃப்ரிக்கா பிகம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்ட்ரென்தன்ட் இட்ஸ் ரோல். இந்தியா வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கீ பார்ட்னர்ஸ் இன் கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் எக்கனாமிக் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட். ஸோ ஜென்ரிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன். இது வந்து படித்து மக்கப் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. கொஷின்லேருந்து அப்படியே காப்பி பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மெடிக்ஷன். ஸோ மெடிக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இந்த மிலிட்ரி என்கேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி? ஸோ மற்ற கண்ட்ரிஸோடு நம்ம வந்து பேசும்போது ஜென்ரலாக எக்கானமி மிலிட்ரியுமே ரெண்டுமே சேம் லைனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ இந்தியா சைனா, இந்தியா ரஷ்யா அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம இவ்வளோ ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் பாதி வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதா தான் இருக்கும் ரஷ்யா கிட்டேருந்து.
பட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி எதுவுமே பேச முடியாது. அப்போது மிலிட்ரி அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பீஸ் கீப்பிங். ஸோ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், இந்தியாஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. எக்ஸாம்பிள், ஸோ 2005 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UNMISS இன் சவுத் சூடான், இந்த ஆர்கனைசேஷனில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக இருந்துச்சு. மான் USCO காங்கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்தியா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அதில், அதாவது நம்ம வந்து பீஸ் கீப்பிங் மிஷன்ஸில் எப்பயுமே இந்தியா வந்து பீஸ் கீப்பிங் மிஷன்ஸில் வந்து இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு வழக்கமான ஒரு விஷயம். வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கா 2005 வந்து சவுத் சூடான்லேயும் காங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோலையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் ரெண்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். செக்யூரிட்டி, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஆஃப்ரிக்கன் டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ IADD, இந்தியா ஆஃப்ரிக்கா டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியா அடிஷ்னல்ஸ் செக்யூரிட்டி த்ரெட் அட் IOR. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு என்னது இந்தியா ஆஃப்ரிக்கா டிஃபென்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் நெக்ஸ்ட் எக்கானமி, ட்ரேட். ஸோ ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $70 பில்லியன் பைலேட்ரல் டீல். ஸோ அதுதான் எதில் அப்படின்னா பேன் ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைலேட்ரல் டீல் $70 பில்லியன் பைலேட்ரல் டீல் வந்து பேன் ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து அது பேன் ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க் என்ன பண்ண போகுது, கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ண போகுது, கொலாபரேஷன். ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா 15% ஆஃப் இந்தியாஸ் ஆயில் அண்ட் கேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய கேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமியில் 2 ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் டீலில் பேன் ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க்கு. செகண்ட் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி. அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும், மைனிங். இந்தியா வந்து கண்டிப்பாக மைனிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதோட சேர்த்து அக்ரி, மைனிங், எனர்ஜி, இது 3துலேயுமே இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டு பூஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரிங் சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து நம்ம வந்து கவுண்டர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறது மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து கவுண்டர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மூலயமா நம்மளோட ஃபோர்ஸஸை வந்து 2 முக்கியமான டைமில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சவுத் சூடான்லையும் காங்கோலையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டியில் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எக்கானமின்னு எடுத்துக்கிட்டால் $70 பில்லியன் ட்ரேட், அதாவது $70 பில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலேட்ரல் டீல் போய்கிட்டு இருக்கு. ஸோ பேன் ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க் வந்து இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 15% ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் வந்து நம்ம வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர், மைனிங், எனர்ஜியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபுட் செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ப்ரைவேட் செக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம்மை வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து அக்ரிகல்ச்சரை பூஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கவுண்டரிங் சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் மெடிக்ஷெட்டில் MED முடிஞ்சது, அடுத்து D டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இந்த வார்த்தை எல்லாத்துக்குமே பொருந்தும், கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ எப்படி, ஸோ ITEC ப்ரோக்ராம். ஸோ ITEC ப்ரோக்ராம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டெக் அசிஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ரா அப்படின்னாலே ரோடு, ரயில்வே, IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது 3த்தையுமே இந்தியா வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ பேன் ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, அதுதான் சொல்கிறாங்க இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட். ஸோ இந்த சம்மிட் மூலயமா பேன் ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட்டில் இந்தியா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸில். ஸோ ஏஷியா ஆஃப்ரிக்கன் க்ரோத் காரிடார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஏஷியா ஆஃப்ரிக்கன் க்ரோத் காரிடார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை எம்பசிஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃப்ரிக்கா லெட் டெவலப்மெண்ட் இதை வந்து எம்பசிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்ரிக்கா லெட் டெவலப்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் த்ரூ ஏஷியா ஆஃப்ரிக்கன் க்ரோத் காரிடார். ஸோ நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் லெட் டெவலப்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். இந்த டேர்ம் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ
மெடிக்ஷேட்டில் மிலிட்ரி எக்கானமி டெவலப்மெண்ட்டில் கெப்பாசிட்டி பில்டிங், அதில் வந்து ஐடிஇசி ப்ரோக்ராம், டெக் அசிஸ்டன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேன் ஆஃப்ரிக்கன் என்கேஜ்மெண்ட்டில் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட்டில் வந்து இந்தியா வந்து இந்த சம்மிட் மூலயமா இந்தியா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸோடையும் நம்ம வந்து லிங்க்கில் இருக்கோம். அடுத்து ஆஃப்ரிக்கன் லெட் டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து எம்ஃபசிஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மெடிக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்தியா வந்து லைன் ஆஃப் கிரெடிட். ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா $11 பில்லியன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைன் ஆஃப் கிரெடிட்டை வந்து கடன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ் பொறுத்தவரையும் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாம், ஃபார்மா, அக்ரிகல்ச்சர் இது மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய டெலிகாம், ஃபார்மா, அக்ரிகல்ச்சர் இது மூணுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்கில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து மெடிக்ஷன். ஸோ டயாஸ்போரா, கல்ச்சர். ஸோ கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வார்த்தையாக டயாஸ்போரா தான். ஸோ டயாஸ்போரா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், ஸ்ட்ரென்தன் த கல்ச்சுரல் டைஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து எமோஷனல் பாண்ட்ஸ், ஸ்ட்ரென்தனிங் த எமோஷனல் பாண்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆக்சுவலாக கல்ச்சர் அப்படிங்கிறதே வந்து எமோஷனல் பாண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டயாஸ்போராஸ் மூலயமா கல்ச்சுரல் டைஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் கல்ச்சுரல் டிப்ளமசி. இந்தியா ப்ரமோட்ஸ் கல்ச்சர் த்ரூ ICCR சென்டர் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் சென்டர், அதுதான் வந்து மீன்ஸ் இந்தியன்ஸ் வந்து அங்கே எங்கேஜிங்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ICCR சென்டர் இன் ஆஃப்ரிக்கா, இந்த சென்டர் மூலயமா நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரை வந்து என்ன பண்ணுறோம், ப்ரமோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேரிடைம் செக்யூரிட்டி கொலாபரேஷன். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான், இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிறது குரூஷியலான ஒரு ரீஜன். ஸோ ரொம்பவுமே ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸான ஒரு ரீஜன். அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஃப்ரிக்கா இது ரெண்டுமே இவங்க ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி செக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கவுண்டர் பண்ணுறோம். சேம் ஸ்ட்ராட்டஜிலையும் நம்ம இதை சொல்லலாம், அதே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சொல்லலாம். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னது, பெல்ட் அண்ட் ரோட்ஸ். அந்த ரோட்ஸ் வந்து சைனா வந்து லே பண்ணி கொடுப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சைனா வந்து லே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ போர்ட் கட்டி கொடுப்பாங்க, ரோட்ஸ் கட்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பண்ணுறதுனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், கவுண்டரிங் சைனான்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக் மேரிடைம் கோஆப்ரேஷன் இஸ் a key in India's strategic viewing the ocean as a natural bridge with Africa. ஸோ ஆக்சுவலாக இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூவிங் த ஓஷன் as a natural bridge with Africa. இந்தியா வந்து இந்த இந்தியா ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட்டில் இந்தியன் ஓஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியன் ஓஷனை பிரிட்ஜ் டு ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஹெல்த். ஸோ இந்தியா வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஜெயிண்ட், அது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஹெல்த்னு எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸை வந்து மேஜர் சப்ளையர் ஆஃப் ஜெனரிக் மெடிசன்ஸ் டு ஆஃப்ரிக்கா. ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கண்டிப்பாக ரோடு கட்டி கொடுக்குறோம், அடுத்தபடியாக ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுப்போம். நெக்ஸ்ட் வேக்சின் டிப்ளமசி. இந்தியாஸ் என்ஹான்ஸ் குளோபல் ஹெல்த் ரோல். ஸோ வேக்சின் மைத்ரி இது நமக்கு தெரியும். கோவிட் பீரியடில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்தியா வந்து வேக்சின் டிப்ளமசி மூலயமா வேக்சினை வந்து சப்ளை பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட், சோலார் எனர்ஜி. ஸோ ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், இந்தியா ஆரம்பித்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் ஆஃப்ரிக்கா வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து சப்போர்ட் கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஆஃப்ரிக்கா, மிஷன் லைஃப், promote sustainable practices. Next, water management. So commits to SDG 6 for water resource management. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக சோலார், அதுக்கடுத்து கிளைமேட் சப்போர்ட் இனிஷியேட்டிவ், லைஃபு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், SDG 6 வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். லைஃப் அண்டர் வாட்டர். நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைனிங். ஸோ ஆக்சுவலாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ். ஜென்ரலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இந்தியா வந்து மேக்ஸிமம் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆகட்டும் சரி, எந்த கண்ட்ரிஸுக்கும் நம்ம வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சஸ்டைனபிலிட்டி, ஃபோக்கஸ் ஆன் பார்ட்னர்ஷிப் ட்ரிவன் அப்ரோச் ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிள். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சஸ்டைனபிள். ஸோ ஃபோக்கஸ் ஆன்
பார்ட்னர்ஷிப் ட்ரிவன் அப்ரோச் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எனது மெடிக்ஷெட்டோட அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மிலிட்ரி எக்கானமி, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலகாம், ஃபார்மா, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கல்ச்சுரலில் வந்து டயாஸ்போராஸ், கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டாலே டயாஸ்போரா. ஸோ கல்ச்சுரல் டிப்ளமசியை ப்ரொமோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜிக் மேரிடைம் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்தியன் ஓஷன் ரீஜியனில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷனை நம்ம வந்து பிரிட்ஜ் டு ஆஃப்ரிக்காவாக வியூ பண்ணுறோம். அதுக்கடுத்து ஹெல்த்தில் ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஜெயின்ட்டு ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்குறோம். வேக்சின் மை3. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் வந்து இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ், மிஷன் லைஃபை ப்ரொமோட் பண்ணுறோம். வாட்டர் SDG 6 வாட்டர் கமிட்மெண்ட்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு போகிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ட்ரைனிங், ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ், சஸ்டைனபிலிட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு கொஷின். எல்லா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், இதோட கன்க்ளூஷன் எப்படி? ஆஃப்ரிக்கா இஸ் அ கான்டினென்ட் ஃபார் த ஃபியூச்சர். கண்டிப்பாக ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கூட நீங்கள் இப்படி ஆரம்பிக்கலாம். ஆஃப்ரிக்கா இஸ் அ கான்டினென்ட் ஃபார் த ஃபியூச்சர். த என்கேஜ்மெண்ட் வித் ஆஃப்ரிக்கா வில் மேக் அவர் ஃபியூச்சர் சேஃப். ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அதே மாதிரி எப்படி எண்ட் பண்ணுறோம்? ஆஃப்ரிக்கா இஸ் அ கான்டினென்ட் ஃபார் ஃபியூச்சர் and India's long-term prospects are closely tied to the success of its African strategy. ஸோ இந்தியாவோட சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்படி ஆஃப்ரிக்கா கிட்ட இந்தியா எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்தியாஸ் டீப்பனிங் டைஸ் வித் ஆஃப்ரிக்கா அண்டர்ஸ்கோர் த மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் ரிலேஷன்ஷிப், ஸோ மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் தட் இஸ் நாட் ஒன்லி சப்போர்ட் ஆஃப்ரிக்காஸ் ரைஸ் பட் ஆல்சோ என்ஹான்சஸ் இந்தியாஸ் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். ஸோ இந்தியாவோட டிபெண்டிங் ஆன் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் ஸோ அது ஆஃப்ரிக்கன் ரைஸுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவோட ரைஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன ஆகுது, இந்தியாவோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் வந்து அது வந்து பேஸ்மெண்ட்டாக இருக்குது. திஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் poised to be play a pivotal role in shaping the future of both region. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டெவலப் ஆகிறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவும் முக்கியம். ஸோ ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் போத் ரீஜன்ஸ் ஃபாஸ்டரிங் ஷேர்டு க்ரோத் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் இயர்ஸ் டு கம். ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவோட டெவலப்மெண்ட் அது நல்லாவே தெரியும். அதில் இந்தியாவோட ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியம். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகணும். அதே மாதிரி இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் அதிகமாகணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கன் டைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அதனால தான் நம்ம இந்த கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.